கண்டினியூவா இப்ப சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலினாலும் உங்க மனசுல நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. சஞ்சீவ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னடா சொல்லுங்க சார். எப்போன்னா சென்னையில இருக்கியா? இருக்கேன். ஆஃபீஸ் வா, லொக்கேஷன் அனுப்புனாரு. அது சரக்கு அடிப்பியான்னு கேட்டாரு. பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனால் சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்ன்னு சொன்னேன். மிக்சிங் பண்றதுக்கு ஆள் இல்லைக்கா. பத்தலைன்னு கேட்டீங்க, இப்போ என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. கேமராமேன் சார் வந்து எனக்கு நல்லா பக்கத்தில் வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. வந்து டெல்லியிலையோ அல்லது அமெரிக்காலேயோ பண்ணோம்னா நம்ம அதை பற்றி எழுதுவோம், நம்ம ஊரில் எழுத மாட்டோம். ஸோ மிக்சிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைக்கா. அனைவருக்கும் வணக்கம். சஞ்சீவ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பில் ஒரு 5 தடவை தான் வந்திருக்கோம். அந்த 5 தடவையும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுவாரு. எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நடிச்சிட்டு இருக்கியா? நடிச்சிட்டு இருக்கேன். எங்க இருக்க? சென்னையில தான் இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு பவன் சார் கால் பண்ணாரு. ஏன்னா பவன் சார் கூட நான் சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்லுங்க சார். எப்போன்னா சென்னையில இருக்கியா? இருக்கேன். ஆஃபீஸ் வா, லொக்கேஷன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் தான், எங்கய்யா லொக்கேஷன் அனுப்புனா நம்பர் இருக்காது, நம்பர் அனுப்புனா லொக்கேஷன் இருக்காதுன்னு சொல்லி ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ 1 வீக் கழிச்சு போனேன். அவர் நினைச்சு என்னை கூப்பிட்டது ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் என்னை நேரில் பார்த்ததுக்கப்புறம் கொடுத்த ஒரு கேரக்டர். சரக்கு அடிப்பியான்னு கேட்டாரு. பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனால் சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்ன்னு சொன்னேன். கொக்கோ கோலா கொடுத்தாங்க. கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு. வரக்காப்பி கொடுத்தாரு. சார் வர காப்பி வந்து சூடா இருக்குது, சரக்கு அடிக்கிற மாதிரி வராது என்ன. ஸோ அவரை நான் தான் கொடுமைப்படுத்தினேன். ஷார்ட் அப்படின்னு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கேமராமேன் சார் வந்து எனக்கு நல்லா பக்கத்துல வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டப்பிங்ல சொன்னாரு, சூப்பரா வந்திருக்கு ரேகா அப்படின்னாரு. பத்தலைன்னு கேட்டீங்க, இப்போ என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு கௌஷிக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டீம் இவ்வளோ பெரிய டீம்னு நான் இன்னைக்கு தான் எல்லாரையுமே நான் நேரில் பார்க்குறேன். தேங்க்யூ சஞ்சீவ். தன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சக நடிகர்களுக்கு இருக்காது. அப்படி 1-2 பேர் இருக்காங்க. அதில் வந்து பிரதரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா நான் அவரை எப்பவுமே மதிக்கிறேன். பவன் சார், எவ்வளவோ கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்த டிரெக்டராக எடுத்த நிறைய கதைகளில் நிறைய கதாபாத்திரங்கள் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப கண்டினியூவா இப்ப சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலினாலும் உங்க மனசுல நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. வேடுவன் ஹீரோ அவர் வந்து என்னோட டப்பிங்ல தான் பார்த்தாரு. அதாவது அவர் ஒரு என்ன சொல்றது, சாகித்ய அகாடமி ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நல்ல நடிகர்களை நம்ம கொண்டாட மாட்டோம். இதே ஒருத்தர் வந்து டெல்லியிலையோ அல்லது அமெரிக்காலேயோ பண்ணோம்னா நம்ம அதை பற்றி எழுதுவோம், நம்ம ஊரில் எழுத மாட்டோம். ஸோ சூப்பராக பண்ணீங்க மொழி. ரொம்ப நல்ல ஒரு நடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நான் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, படம்லாம் பார்க்கறதுனால சஞ்சீவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்காக இல்லை, ரியலாக இருக்குது. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. டீம் எல்லாம் சேர்ந்து என்னை ஃபைனல் பண்ணி என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நல்ல வெப் சீரிஸ், தயவுசெய்து நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னு தான். தேங்க்யூ ஸோ மச்.